வணக்கம். சில பேருக்கு திருமண வாழ்க்கையும் ஹேப்பியான ஒரு லைஃபா அமைஞ்சிரும். அவங்க வரக்கூடிய நபராலும் அவங்க வசதியான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க. அப்ப அந்த மாரி கைரேகை அமைப்பு எந்த மாரி அமைப்பில இருக்கணும்? ஆண்கள் வலது கையும், பெண்கள் இடது கையும் பார்த்துங்க. இப்போ இந்த சுக்கிரமேடு நல்லா இருந்துட்டாலே, கணவர் சொல்லக்கூடியவங்க, வீட்டு உறவினர்களும் சரி, அவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்கும். கணவருக்கும் சொத்துகள் அதிகமா இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதேமாரி ஆண்களோட கைரேகையில சுக்கிரமேடு நல்லா இருந்ததுன்னா, மனைவியோட யோகத்தினால அவங்க வளர்ச்சிகளை பெறுவாங்க. இது தவிர்த்து அந்த சுக்கிர வலயம் சொல்லக்கூடிய அமைப்பு, ஆள்காட்டி விரல் குரு விரலுக்கும், நடுவிரல் சனி விரலுக்கும் இடையில இருந்து ஒரு ரேகை கனெக்ட் ஆயிட்டு, அதேமாரி சூரிய விரல் சொல்லக்கூடிய மோதிர விரலுக்கும், புதன் விரல் சொல்லக்கூடிய விரலுக்கும் இடையில அந்த ரேகை வந்து முடியக்கூடிய ஸ்டேஜ்ன்றது சுக்கிர வலயம் சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த மாரி ஒரு வலயம் இருந்துட்டாலே, உங்களுக்கு பிறப்பின் அமைப்பிலேருந்தே நீங்க வந்து வசதியான ஒரு வாழ்க்கைய தான் வாழ்வீங்க. அது உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் பார்க்கும்போது தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தியாகும். அப்போ இந்த ரேகையில் வந்து விடுபட்டோ, தடைக்கோடுகளோ இருந்தா, இது வந்து முழுமை அடையாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால இந்த ரேகை நெறைய பேர் கைரேகையில பார்க்கும்போது, ஒரு 50% முழுமை அடையக்கூடிய அமைப்பில தான் இருக்காங்க. அதனால இந்த ரேகை இருக்கிறது ஒரு குடுப்பினை.